Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் பொதுக்குழுக்கு வரையிலிருந்து எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, முன்னாள் மத்திய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு NT சண்முகம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய KL இளவழகன் அவர்களே, இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக இங்கே மாநகர மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை தம்பி ஜெகன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு GK ரவி அவர்களே, மாவட்ட தலைவர்கள் PK வெங்கடேசன் அவர்களே, கு வெங்கடேசன் அவர்களே, இந்த ஒருங்கிணைந்த பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஜெயராமன் அவர்களே, இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் மீகா செல்வகுமார் அவர்களே, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள், மேற்கு மாவட்ட செயலாளர் SP சண்முகம் அவர்கள், மேடையில் இருக்கின்ற அக்னி வேல்முருகன் அவர்கள், புருஷோத்தமன் அவர்கள், சத்தியமூர்த்தி அவர்கள், RP சம்பத் அவர்கள், TMK மோகனன் அவர்கள், வழக்கறிஞர் சந்துரு அவர்கள், க சரவணன் அவர்கள், வழக்கறிஞர் நித்யா அவர்கள், சசிகுமார் அவர்கள், சீனிவாசன் அவர்கள், சுகன்யா ஜெயராமன் அவர்கள், ராசா அவர்கள், உதயகுமார் அவர்கள், துரப்பாடி சாய் அவர்கள், சதீஷ் அவர்கள், மார்க்கெட் மோகன் அவர்கள், தண்டபாணி அவர்கள், கோபி அவர்கள், துளசிராமன், நவமணி, LIC கோபி, குப்புசாமி, வினோத்குமார், லோகநாதன், ஸ்ரீநாத், ஒன்றிய நிர்வாகிகள் சரவணன், சிவா, அன்பரசன், ஜலகண்டேஸ்வரன், லோகநாதன், ஜெயமுருகன், பாபு, பரத், பாண்டியன், பிரேம்குமார், மோகன்வேலு, ஜோதி, ரமேஷ் பாபு, தினேஷ், பழனி, கார்த்திக், வெங்கடேசன், செல்வம், முனிசாமி, சக்திவேல், வேலு, வேல்முருகன், ராஜேஷ்குமார் மற்றும் மேற்கு மாவட்டத்தின் நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள், மாவட்ட பொருளாளர் சுதா அவர்கள், இளைஞர் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ்குமார் அவர்கள், அறிவரசு அவர்கள், வேல்முருகன் அவர்கள், ராசம்பட்டி பூபதி, கார்த்திக், AC பாபு நாயுடு, விஜயகுமார், சம்பத், விஜயகுமார், சரவணன், மோகன்ராஜ், திருநாவுக்கரசு, சரவணன், ராஜ்குமார், கலவநாதன், கோபி, கருணாகரன், பாபு யாதவ் அவர்கள், பாலாஜி, குமரன், ரமேஷ், முருகன், பிரசாதம், வெங்கடேசன், பாலாஜி, சுரேஷ்குமார், குணசீலன், G சுரேஷ்குமார், கோதண்டன், ஹரி, அருள், நரேன்குமார், ரஞ்சித் குமார், தீபன், பரந்தாமன், வேணுகோபால், காமாட்சி, சுகன்யா, திருமால், அன்பரசன், சக்திவேல், ஜெயக்குமார், விஜயகுமார், சதீஷ், பரத்குமார், அரவிந்தன், ராஜேஸ்வரி, கலைவாணி, அன்பரசு, ஞானவேல், சத்தியமூர்த்தி, ஸ்ரீராமுலு, முரளி, பலராமன், ஜாஃபர் அலி, சுபான் பாய், சரவணன், ரமேஷ், சுரேஷ்குமார், சசிகுமார், மோகன் குமார், ஹரிகிருஷ்ணன், G ஹரிகிருஷ்ணன், நரேன்குமார், இன்னொரு பக்கம் வச்சிருக்கீங்களா, CK ரமேஷ் நாயுடு அவர்கள், R குமரேசன் அவர்கள், MG அசோகன் அவர்கள், G அன்பரசன் அவர்கள், L பலராமன் அவர்கள், S உதயகுமார் அவர்கள், KV சரவணன் அவர்கள், T வேல்முருகன் அவர்கள், வன்னிய சங்கத்தின் நிர்வாகிகள் MP பாபு அவர்கள், R அண்ணாதுரை அவர்கள், C மூர்த்தி அவர்கள், சுந்தர் அவர்கள், ரமேஷ் அவர்கள், விஜயன் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், பரமசிவம், தமிழ், ஒன்றிய நிர்வாகிகள் ராமலிங்கம், ராஜா, தினகரன், முருகன், சவுந்தரராஜன், அசோக்குமார், கோட்டீஸ்வரன், இளம்பருதி, அரவிந்தன், சுரேஷ், கமல், கோதண்டன், பாஸ்கரன், முகமது பாஷா அவர்கள், S குமார், ஒன்றிய தலைவர்கள் சந்தோஷ், குமரேசன்,
வேல்முருகன், மணிகண்டன், கருணாகரன், சரவணன், ராமதாஸ், எஸ் வெங்கடேசன், சேகர், ஹரிமூர்த்தி, எல்என் சுப்பிரமணி, ஆனந்த் பாபு, சிவகுமார், ஆனந்த்ராஜ், ராஜாராம், தமிழ்ச்செல்வன், தண்டபாணி. வேற ஏதாவது விட்டு போயிட்டீங்களா? போதுமா? சரி. மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகி வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர், நகர, மாநகர நிர்வாகிகள், குறிப்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? நம்ம நல்லா இருக்கீங்களா? இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுக்குழு சார்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமான தீர்மானங்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனைகளை அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தீர்மானம் ஒரு முறை அல்ல, நாம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது, அரசு செயல்படவில்லை, முதலமைச்சருக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, வளர்ச்சி தமிழ்நாட்டிலே கிடையாது, சட்டம் ஒழுங்கு எதுவும் கிடையாது, வளர்ச்சி என்றால் விவசாய வேளாண் வளர்ச்சி முற்றிலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலே படிக்கின்ற பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கு ஒரு முடிவு வேண்டும். முடிவு வேண்டுமா வேணாமா? நிச்சயமாக வேண்டும். அந்த முடிவு தான் இப்பொழுது நாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தடுத்தாக நாம் பார்க்க இருக்கின்றோம். போதும், இவர்கள் ஆண்டது போதும். அதுவும் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே உள்ளே நமக்கு மட்டுமல்ல, வெளியில் உள்ள மக்களுக்கும் சரி. இன்றைக்கு சாலையில நடந்து கொண்டு யாராவது இப்ப கேளுங்க, ஏம்பா ஆட்சி எப்படிப்பா நடக்குதுன்னு, தலைவலிப்பா, இது ஆட்சியாது ஆட்சியாது. நான் சொல்லிட்டு டீசெண்டா சொல்றேன், உங்களுக்கு தெரியல என்ன பேசுவாங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு நம்முடைய இந்த பொதுக்குழு மட்டுமல்ல, இதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்தாக பல நிகழ்ச்சிகளை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பொதுக்குழு இங்கு கூட்டப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக நம்முடைய கட்சியை இன்னும் பலப்படுத்த வேண்டும். 36 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கினார். தொடங்கிய நோக்கம் சமூக நீதி. நம் கட்சியினுடைய அடித்தளமே சமூக நீதி. சமூக நீதி என்றால் சமூகத்தில், சமுதாயத்தில் உள்ள அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அடித்தள மக்கள் முன்னுக்கு சமநிலைக்கு, அதாவது முன்னேறிய மக்கள் ஏதோ ஒரு நிலையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் முன்னேறிய சமுதாயங்கள் இருக்கிறது, பின்தங்கிய சமுதாயம் மட்டத்தில் கீழே இருக்கிறது. இந்த கீழே இருக்கின்ற மக்கள் எப்போ இந்த நிலைக்கு போகிறார்களோ அதுதான் சமூக நீதி. எப்படி போவாங்க? அதே போல நீங்க உங்க பகுதியில் இருக்கிற கிளையோ அல்லது அங்க இருக்கின்ற வட்ட செயலாளரோ, இங்க மாநகரத்தில் இருந்தீங்கன்னா வட்ட செயலாளரோ, பகுதி செயலாளரோ, கிராமத்தில் இருந்தா கிளை செயலாளர்கிட்ட இந்த அட்டையை வாங்கிடுங்க. 2 பக்கம் இருக்குது அட்டையை. இதை வாங்கிட்டு இதை நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, புதிய உறுப்பினர்கள் சேருங்கள். இளைஞர்கள் எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அவரிட பிடிச்சி, இந்தப்பா தம்பி, இந்தப்பா தங்க, இந்தம்மா தங்கச்சி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உங்களுடைய இருக்கின்ற உறுப்பினர்களுடைய அட்டையை புதுப்பிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான வேலை. கிராமத்தில் கிளைகளை புதுப்பிக்க வேண்டும். வாக்குச்சாவடி முகவர்கள், அதாவது பூத் ஏஜென்ட், ஒரு 10 பேர் எனக்கு லிஸ்ட் கொடுங்க. ஒவ்வொரு பூத்திலையும் கொடுத்திருக்கிறாங்க, அதை இன்னும் கொஞ்சம் புதுப்பிக்கணும். இதுதான் முக்கியமான இன்றைய கட்டத்தில் நீங்கள் செய்கின்ற வேலை, நம் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் செய்கின்ற வேலையாக முதல் கட்டமாக நான் பார்க்கின்றேன். அடுத்தது, அடுத்த மாதம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் என் டி சண்முகம் அவர் சொன்னது போன்ற ஜூலை மாதம் 25ஆம் நாள் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கு, பசுமை தாயகம் நாள், அந்த நாள் நான் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன்.
தமிழ்நாடு முழுவதும் 100 நாட்களில் மக்களை சந்தித்து, நேரடியாக சந்தித்து தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்த பயணம் அது. தமிழக மக்களின் உரிமைகள் மீட்டெடுக்கின்ற ஒரு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் எவ்வளோ இருக்கு. அதை இதுல 10 உரிமைகளாக அதுல எல்லாம் சுருக்கி வச்சிருக்கிறோம். இந்த 10 உரிமைகளும் நாம் பெற்றுவிட்டால் நீங்கள் எல்லாம் வளர்ந்து விடுவீர்கள். தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலம் மட்டுமல்ல, இந்த உரிமைகளை நம்ம மீட்டெடுத்தோம்னா தமிழ்நாடு இந்தியாவில் மட்டுமல்ல, சிங்கப்பூருக்கு நிகராக தமிழ்நாடு போட்டி போடலாம். இன்னைக்கு உலகத்தில் சிங்கப்பூர் வளர்ந்த நாடு, இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, ஜப்பான் வளர்ந்த நாடு, தென்கொரியா வளர்ந்த நாடு ஆசியாவில். அப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான். ஆனால் சிங்கப்பூருக்கு நிகராக நம் தமிழ்நாட்டை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இந்த 10 உரிமைகளை அரசு நமக்கு கொடுக்கணும், செயல்படுத்தணும், நாம அதை பெறணும். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டா கொடுப்பாரா? அதெல்லாம் அவருக்கு முதல்ல தெரியுமா என்ன நடக்குதுன்னு? அந்த காலத்துல மன்னர்கள் இருப்பாங்க, அமைச்சரே மாதம் மும்மாரி பொழிகிறதா, அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. ஏன்னா அவருக்கு தெரியல என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியல. ஏதோ அந்த ரோட் ஷோ கூட்டிட்டு போறாங்க, நிக்க வைக்கிறாங்க, அங்க ஆளுங்களை அவங்க திமுக காரங்கள்லாம் வரிசையில் நின்று இப்படி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திமுக கட்சி பெண்களை ஒரு 10 பேர் கூட்டிட்டு போறாங்க. ஏமா இதுதான் நீ சொல்லணுமா? அவங்க கேட்டா இதுதான் பதில் சொல்லணுமா? இந்த ஒரு பதில், 2வது பதில், 3வது பதிலுமா இப்படி சொல்லணுமா சொல்லிட்டு அவர் கேட்காரு. என்னம்மா நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஐயா நாங்க சூப்பரா இருக்கோம் ஐயா, மகிழ்ச்சியா இருக்கிறோம். என்னையா இதெல்லாம் என்ன நாடகம், என்னையா டிராமா பண்றீங்க? இன்னுமா அந்த தமிழ்நாடு மக்களை நான் முட்டாளுகளா? நீங்க செய்யற பித்தலாட்டம், நீங்க செய்யற டிராமா நம்புறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. என் தம்பிகளும் என் தங்கைகளும் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. எல்லாம் சும்மா நாடகம் வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல போறாரா பண்றாரா? போங்க, உண்மையா பண்ணுங்க, உண்மையா செய்யுங்க. நீங்க முதலமைச்சர், ஒரு நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்துடைய முதலமைச்சர் நீங்க. இப்போ எல்லாரும் மக்களும் சந்திங்க, என்ன பிரச்சனை கஷ்டம் கேளுங்க. உங்களுக்கு உண்மையிலே கஷ்டங்களை தெரிய வேண்டும் என்றால் நீங்க கிராமத்துல யாருக்கும் தெரியாம நீங்க அமைதியா போய் ஒரு பெண்ணுகிட்ட கேளுங்களேன், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன். ஏன் ஒரு விவசாயத்தை போய் கேளுங்களேன், என்ன விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்க கேளுங்களேன். அதை வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னமோ இதுவரை சரித்திரத்திலே எந்த முதலமைச்சரும் கல்லணையிலிருந்து தண்ணியை திறந்து விடலையா? கல்லணையில தண்ணி திறந்து விடுற வேலை யாருது வேலை தெரியுமா? அங்க இருக்கிற பிடபிள்யூ ஆபீசர் வேலை. வாட்டர் போர்டில் இருக்கிற இஓட வேலை, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரோட வேலையா? அதெல்லாம் அது முதலமைச்சரோட வேலையாது? இதான் என்னமோ வரலாற்றிலே முதலாக ஒரு முதலமைச்சர் கல்லணையிலே தண்ணியை திறந்து விட்டார். என்ன யார் ஏமாத்துறீங்க? மேட்டூர் அணையில அதான் நான் சொன்னேன், இந்த அணைகள்லாம் விட்டுட்டு போங்க, உங்க வேலை கிடையாது. அந்த காலத்துல வெள்ளக்காரன் இந்த அணையெல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். ஏன் கட்டுப்பாட்டுல வச்சான்? இந்த அணையை கண்ட்ரோல் பண்ணதான் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் சுதந்திரம் இந்தியா 78 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் அணைகளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாது. இதுதான் அங்க செம்பரம்பாக்கல நடந்தது, இதுதான் அங்க நம்மளுடைய சாத்தனூர் அணையில நடந்தது. சாத்தனூர் அணைய திறக்கணும் கிரகணம் முடிகிற வரைக்கும் அவளால அந்த அறையிலிருந்து வெளியில வர முடியாது. ஒண்ணு அவங்களுக்கு தெரியும். இது முதலமைச்சர் அனுமதி தான் பண்ணணுமா? என்னையா நிர்வாகம் இதெல்லாம்? அந்த காலத்துல வெள்ளக்காரன் காலத்திலேயே இன்னும் அப்படியே இருக்கிறீங்க. எங்க கிட்ட ஆட்சியை விடுங்க. இதெல்லாம் அவங்க வேலையை அவங்க விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். நல்லா செய்வாங்க, நல்ல வேலைகளை செய்வாங்க. இதை விட்டுட்டு விளம்பரம் படுத்துறீங்க. தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? சர்வே பண்ணுங்களா ரோட்ல போயிட்டு?
ஆறி மொழிஞ்சிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடா ஆட்சியா நடத்திட்டு இருக்கு. சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு நடந்தது, எக்ஸாம் நடந்தது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா அது என்னன்னு தெரியுமா? தெரியல. அது வந்து அரசு வேலை. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அரசு வேலைன்னா அதுல குரூப் 1ல என்ன வேலைன்னா டெபுட்டி கலெக்டர் வேலை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வேலை, டிஎஸ்பி அதில் தேர்வு பண்ணுவாங்க. டெபுட்டி கலெக்டர் வேலைன்னா இந்த டெபுட்டி கலெக்டர் தான் நாளைக்கு கலெக்டரா வருவாரு, செக்ரட்டரியா வருவாரு, செயலாளரா வருவாரு, தமிழ்நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த வேலை. இந்த டிஎஸ்பி தான் நாளைக்கு எஸ்பி, டிஐஜி, ஐஜி, அதுக்கப்புறம் ஏடிஜிபி, டிஜிபி எல்லாம் வந்து உயர்ந்த போலீஸ் அதிகாரிகள். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் நாளைக்கு அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் வருவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. இவங்க இங்க நேத்து நடந்த தேர்வுல, நேத்து முந்தின நடந்த தேர்வுல இந்த தேர்வுக்காக கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? கன்றாவி. இதுல அறுபத்தி ரெண்டாவது கேள்வி, டிஎன்பிசி குரூப் 1 தேர்வில் 62வது கேள்வி, வணிக நிறுவனங்கள் தமிழ்நாட்டை ஏன் முதலீட்டுக்கு விருப்பமாக இடமாக தேர்வு செய்கின்றனர் என்பதுதான் அந்த வினா. அதற்கு 5 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் அதாவது தமிழ்நாட்டை ஏன் மற்ற நாடுகளிலிருந்து முதலீடு இங்க செய்யறாங்கன்னு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இதுவரைக்கும் 10 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான செய்தி சொல்லியிருக்கிறார். அதுல 10 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாரு. அமெரிக்கால இருந்து இப்ப முதலமைச்சர் ஒரு 17 நாள் அமெரிக்கா போனார்ல. எதுக்கு போனார் தெரியுமா? எனக்கு தெரியும் எதுக்கு போனார், உங்களுக்கு தெரியாது. அங்க இருந்து ஏதோ அங்க தங்கினாரா, அங்க வந்தாராம், போனாராம். 10 லட்சம் கோடிக்கு எவ்வளவு இன்னைக்கு முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல, வராது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. 10 லட்சம் கோடியில மொத்தமா அதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு கேள்வி. அடுத்தது 156வது வினா, தமிழ்நாடு அரசு 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் சின்னத்தை மாற்றிவிட்டு ரூ சின்னத்தை பயன்படுத்தியது. இதற்கான காரணம் அனைவருக்கும் பரவலான வளர்ச்சியை ஏற்படுத்துமா? படுபாவீங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா. ரூபாய் சின்னத்தை மாத்தி ரூபா பற்றா வளர்ச்சி வந்துருமா? வளர்ச்சி எப்படி வரணும் தெரியுமா? முதல்ல இந்த டாஸ்மாக் கடையை மூடியா தானா வளர்ச்சி வரும் தமிழ்நாட்டுக்கு. இந்த கஞ்சா போதையை ஒழிங்க, வளர்ச்சி தானா வரும் தமிழ்நாடுக்கு. அதை விட்டுட்டு ரூபாயை மாத்திட்டு ரூ போட்டா வளர்ச்சி வந்துருமா தமிழ்நாடு? யார்கிட்ட கேட்கறாங்க இதெல்லாம்? டிஎஸ்பி கிட்ட, டெபுட்டி கலெக்டர் கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கிட்ட கேட்கிற கேள்வி செலக்ட் பண்றதுக்கு. அதன் பிறகு திமுக, இன்னொரு கேள்வி, திமுக எதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியது என்பது 121ஆம் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாது, முதலமைச்சருக்கே தெரியாது. அதெல்லாம் இது வந்து திமுக நடத்தல இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாட்டின் மாணவர்கள் அன்றைய காலத்தில் திமுக, தமிழ்நாட்டின் மாணவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாங்க. திமுக ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்தது 169வது கேள்வி, அண்ணாதுரை எதற்காக தீகாவில் சேர்ந்தார்? இவை எந்த வினாவிற்கும் சரியான விடை இல்லை. முதலமைச்சர், அதாவது அண்ணாதுரை தீகாவில் எதுக்கு சேர்ந்தார்? இது ஒரு கேள்வி. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்க வேண்டிய கேள்வியா? இதெல்லாம் இந்த விடை திமுக காரனுக்கும் தெரியாது.
ஏன் அந்த அடுத்த கேள்வி கேட்க வேண்டியது தானே? அண்ணாதுரை தீகாவிலிருந்து ஏன் பிரிஞ்சு வந்தாருன்னு கேட்க வேண்டியது தானே? அதை கேட்க மாட்டானுங்க. ஏன் சேர்ந்தாருன்னு கேட்கிற கேள்வி, ஏன் பிரிஞ்சாருன்னு கேட்க வேண்டியது தானே? பெரியாரிடம் ஏன் பிரிந்து வந்தாருன்னு கேட்க வேண்டியது அந்த கேள்விய. இதெல்லாம் என்னென்னமோ கேள்வி. When flight prices dropped, Vikram could finally start ticking off his bucket list. Expedia, made to travel. கேள்விகள் அதுல இங்கிலீஷ்ல இருக்குதெல்லாம். தமிழ் புதல்வன் திட்டம், இது தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், இலவச பஸ் பாஸ், பெண்களுக்கு கொடுக்கிற பஸ் பாஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இருக்காங்க. அதனால இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை போன்ற தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது. அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். இப்போ இங்க நான் சொல்லியிருக்கேன்ல, இங்க வேலூர் மாநகரம் கஞ்சா மாநகரமா மாறிடுச்சு. கஞ்சா மாநகரம் போதைப் பொருட்கள் மாநகரமா மாறிடுச்சு. பார்டர்ல இருந்து ஏகப்பட்டது வருது, தினம் வந்துட்டு இருக்குது. ஆந்திரால இருந்து சின்ன சின்ன பசங்களாம் அவங்க வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க. வாழ்க்கையை அது நாசமா போயிட்டு இருக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்த திமுக ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும். அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வேணும். இன்னொன்னு, இப்ப இந்த இன்னொன்னு ஜெகன் கீழே போ. இந்த வேலூர் சரி, இப்போ இந்த வேலூர் வந்து கோடை காலத்துல வேலூர் மாநகரம் எதற்கு புகழ் பெற்றது? வெயில் 114 டிகிரி ஃபாரன்ஹைட், 115 டிகிரி ஃபாரன்ஹைட். அது சென்டிகிரேட்ல பாத்தீங்கன்னா கிட்ட 43, 44, 45 டிகிரி சென்டிகிரேட். அவ்வளோ வெயில் தாக்கம் இருக்கும் இங்க. இதற்கு எத்தனையோ முறை நாங்க சொன்னோம். இளவழகன் இருக்கிறாரு, என்டிஎஸ்ல இருக்கிறாங்க. எத்தனையோ முறை நம்ம சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? இந்த சுத்தி வேலூர் மாநகரத்தில் சுத்தி இருக்கிற மலைப்பகுதியை, அங்க இருக்கின்ற மலைப்பகுதிக்கு நாங்க மரம் நடுறோம். பசுமை தாயம் சார்பில் நாங்க மரம் நடுறோம். எங்களுக்கு அனுமதி கொடுங்க. தமிழக அரசும் சரி, வனத்துறை அனுமதி கொடுங்க. இப்போ நாங்க சொல்றோம் 110 டிகிரி ஃபாரன்ஹைட் நாங்க மரம் நட்டு எங்களுக்கு அனுமதி கொடுத்து, எங்களோட நோக்கம் 10 லட்சம் மரங்களை இங்க நட வேண்டும் என்று எங்களோட நோக்கம். ஆனாலும் அதை தொடங்கி இருக்கிறோம். நாங்க மரம் நடத்த தொடங்கி இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி அனுமதி கொடுத்தால் முறையாக 10 லட்சம் மரங்களை நாங்கள் நட்டு இன்னும் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி கூட ஒரு முறையும் போவாது. 100 டிகிரி கம்மியா தான் இந்த வேலூர் மாநகரத்தில் இருக்கும். இது போன்ற செயல் திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணும். அதெல்லாம் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேலூரில் உள்ள அனைத்து நிலை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பாலாத்து பிரச்சனை. இந்த பாலாத்தை பற்றி பேசுகின்ற ஒரே கட்சி யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். வேற யாருமே பேசுறது கிடையாது. பேசுறது மட்டும் இல்ல, பாலாற்றை காப்போம் என்று 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த 2 நாள் நடைபயணம் பில்லூர்ல இருந்து சதுரங்கப்பட்டினம் வரைக்கும் 2 நாள் நடந்து துண்டு பிரச்சனை கொடுத்து பாலாற்றை காப்போம். எனக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் 96ல வாணியம்பாடியிலிருந்து வாலாஜா வரைக்கும் 3 நாள் சைக்கிள் பேரடி. 3 நாள் நினைச்சு பாருங்க. 2006ல 1996ல இதை பசுமை தாய சார்பில் நாங்க பண்ணியிருக்கிறோம். அப்போ அதன் பிறகு நானு
2000 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ராணிப்பேட்டையிலிருந்து வேலூர் வரைக்கும் சைக்கிள் பேரணி நடத்தினோம். கிட்டத்தட்ட 3000 இளைஞர்கள் என் கூட வந்தாங்க, சைக்கிள்ல வந்தாங்க. எதுக்கு? இந்த பாலத்தை காப்பணும். எத்தனையோ போராட்டங்கள், தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு 3 தடுப்பணை தான் கட்டியிருக்கிறாங்க. எவ்வளவு கட்டியிருக்கணும்? 23 தடுப்பணைகள் பாலாற்றில் கட்டியிருக்க வேண்டும் குறைந்தது. ஆனால் 3 மட்டும்தான் கட்டியிருக்கின்றார்கள். இதெல்லாம் பல முறை நாங்க சொல்லியிருக்கின்றோம். நான் நேற்று கூட சொன்னேன், பாலாத்துல இந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு நான் நடத்தினோம் சமீபத்தில். அந்த மாநாடு கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் திமுக பயம் வந்துடுச்சு. அதுக்கு முன்பு அப்படியே கொஞ்சம் மெத்தனமா இருந்தாங்க. ஆனா இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள், நம் சொந்தங்கள் அங்கே அவர்களாகவே வந்தார்கள். இதுல ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ணல. வாய பொழந்து பார்த்தாங்க திமுகவில். என்னடா அது, எங்க இருந்து தான் வந்தாங்க இவங்க, எப்படி வந்தாங்க? அவங்களே பஸ் ரெடி பண்ணாங்க, 3 வேளைக்கு சாப்பாடு அவங்களே எடுத்துட்டு வந்தாங்க, குடிக்கிறது தண்ணி கூட எடுத்து வந்தாங்க. அங்கேயே காலையிலே வந்து உட்கார்ந்துக்கிட்டு ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்தாங்க. விடிய கால 4 மணிக்கு தான் வெளியிலே போனாங்க. அவ்வளவு அமைதியா நடந்தது. ஒரு சின்ன பிரச்சனை சம்பாவம் எதுவுமே கிடையாது. எப்படி வந்தாங்க, கூடினாங்க, கொண்டாடினாங்க, அமைதியா வீட்டுக்கு போனாங்களே. என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க, இப்படி நடக்கும், அப்படி வன்முறை, இப்படி பிரச்சனை. அதெல்லாம் அந்த காலம். அந்த மாநாட்டில் நான் பேசினது உங்களுக்கு தெரியும். என் தம்பிகளும் என் தங்கைகளும் நீங்க எல்லாம் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், உங்க மேல ஒரு வழக்கு கூட வரக்கூடாது, வளர்ச்சியான அரசியலை நோக்கி நாம் செல்கின்றோம் என்றெல்லாம் உபதேசங்கள்லாம் நம்ம கொடுத்தோம். அந்த மாநாடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு பயம் வந்துச்சு, நடுங்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பயம் தெரியுமா? திமுக 4 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. 4 ஆண்டு காலமாக கடந்த ஆட்சி காலத்திலே இந்த சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் வந்த பிறகு அதை தடை செய்து விட்டார்கள் நீதிமன்றத்தில். ஆனால் சரியான முறையிலே விவாதம் நடத்தல திமுக. ஏதோ ஏனோ தானோ நடத்தினாங்க. சரியான புள்ளி விவரங்கள் கொடுக்கல, சரியான வாதங்களை வைக்கல, எனக்கு தெரியும். அதே வேளையில் நம்ம வழக்கறிஞர்களும் வாதங்கள் வைத்தோம். அவங்க நம்ம வழக்கறிஞர்களோட அரசு வழக்கறிஞர்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீதிபதிகள் வைக்காத காரணத்தால் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையும், அதேவேளை உச்சநீதிமன்றம் நாம் சென்றோம். உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டிலே அங்கே 2 நீதிபதிகள் மிக நல்ல தீர்ப்பை கொடுத்தார்கள். என்ன தீர்ப்பு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லி இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. இவங்க ஆட்சிக்கு எப்போ வந்தாங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 3 ஆண்டு காலமோ ஐயா கிட்ட என்கிட்ட பல முறை முதலமைச்சர் சொன்னாரு, நாங்க நிச்சயமா நாங்க கொடுக்கிறோம், தைரியமா இருங்க, உறுதியா நாங்க கொடுக்கிறோம். பல முறை நான் சந்திச்ச 3 முறை சந்திச்ச முதலமைச்சரை ஒவ்வொரு முறையும் நீ போய் சொல்லுங்க ஐயா சொல்லு, நான் நிச்சயமா தரேன். ஐயா சந்திச்சா 2 முறை சந்தித்த அப்புறம் உறுதியா ஐயா நீங்க போங்க நான் தரேன். இதை நம்பி இல்லைன்னா நான் வேற விதமான எத்தனையோ போராட்டங்களை நம்ம செஞ்சிருப்போம். அதை போராட்டம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சூழ்ச்சி செய்து நம்ப வைத்து கழுத்தறுத்த திமுக. அதனால்தான் நம்ம பெருசா போராட்டம் எல்லாம் இடையில நம்ம பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு போராட்டம் நாங்க பண்ண போறோம் சொன்ன உடனே இல்ல பண்ணாதீங்க, நாங்க கொடுத்துறோம் பேசி இந்த நாங்க சேகரிக்கும், இந்த தகவல் சேகரிக்கும், இதெல்லாம் சொல்லியே ஏமாற்றிய திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த இந்த வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள். மாற்று கருத்து கிடையாது. செய்ய வேண்டும். நம்ம என்னையா கேட்டோம்? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற தரவுகளை சேகரிங்க. டேட்டா எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கிற, ஆப்பிரிக்காவில் இருக்குதா? தமிழ்நாடு அரசுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கு டேட்டா. இந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் தட்டா டேட்டா வரப்போகுது.
அந்த டேட்டா வச்சுட்டு நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டு போங்கன்னு யார் சொன்னா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. 3 ஆண்டுகள் ஆகிறது. 3 ஆண்டு காலமா டேட்டா சேகரிக்கிறீங்களா இவங்கள? ஒரே நாள்ல எடுக்கலாம், டேட்டா எடுக்கலாம், ஒரு நாள் எடுக்கலாம். அதை எடுத்துட்டு நம்ம மாட்டோம், அதை கொடுத்துட்டு போய் நியாயப்படுத்தி போயிருக்கலாம், அப்பவே பண்ணிருக்கலாம். ஆனால் அவருக்கு மனசு கிடையாது. இந்த சூழ்ச்சி செய்து ஏமாற்றி காலத்தை தள்ளி போட்டு அப்புறம் பார்த்தா மாநாட்டில் நான் பேசுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது யாரு? திமுக. இந்த சமுதாயத்தை வைத்துதான் அவர்கள் முதல்ல ஆட்சிக்கு வந்தார்கள். திமுக வரலாற்று பார்த்தீங்கன்னா இந்த வன்னிய சமுதாயம் வைத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஒவ்வொரு முறையும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த சமுதாயத்தை நம்பிதான். ஆனால் ஆட்சிக்கு வந்தோம். இந்த தேர்தலிலும் 2021 தேர்தலில் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களில் அதிக எம்எல்ஏக்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா? வன்னியர் சமுதாயம். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயத்திற்கும் திமுக எதுவுமே செய்யல. இந்த 2 சமுதாயத்திற்கும் துரோகம் மட்டும்தான் செய்திருக்கிறது திமுக. இது எங்க வேணா நான் சொல்லுவேன், யார்கிட்ட வேணா நான் விவாதம் நடத்த நான் தயாரா இருக்கிறேன். யாரை நீங்க அனுப்புங்க, நான் வரேன். மேடை நீங்க போடுங்க, நீங்க திமுக நான் கேட்கிறேன், சேலஞ்ச் பண்றேன். மேடையை நீங்க போடுங்க, எங்க வேணா நீங்க போடுங்க, நான் வரேன், விவாதத்துக்கு நான் வரேன். இந்த 2 சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஆனா இந்த 2 சமுதாயம் தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தது. நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த 2 சமுதாயங்கள் தான். என்னையா பண்ணிக்கிறீங்க சமுதாயத்திற்கு? ஒண்ணும் பண்ணல. உங்களை சுத்தி யார் இருக்கிறா? உங்களை சுத்தி வியாபாரிகள் தான் வச்சிருக்கீங்க. இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் தூக்கி குப்பையில தூக்கி போட்டுட்டீங்க. எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் வெளிச்சம் போட்டு காமிச்சு பண்ண போறோம். இன்னும் 8-10 மாசம் இருக்கு, தெரியும். இதெல்லாம் தெரிந்ததான் இந்த மாநாட்டில் இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு. இந்த மாநாட்டில் வர கூட்டம் கொஞ்சம் தான். வீட்டில் இருக்கிற கோபமா இருக்கிற கூட்டம் கோடிக்கணக்கான சொந்தங்கள் வீட்டில் கோபத்தோட இருக்கிறாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் நம்ம கட்சிக்குள்ள இந்த குழப்பம் வரணும், பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி குழப்பம்லாம், இதெல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம். நிறைய நாள வெளியில சொல்ல முடியல, சொல்லும் காலம் வரும். மனசுக்குள்ள நிறைய இருக்கு. நீங்களும் நினைப்பீங்க என்னடா இப்படிலாம் இருக்குது, எல்லாம் சரியாகிவிடும், பார்த்துக்கலாம். நம்ம நிறைய வேலை திட்டம் நம்ம இருக்கு, நம்ம எல்லாம் வேலை திட்டங்கள் இருக்கு, இறங்கிட்டோம். நம்ம நோக்கம் என்ன? இந்த மக்கள் விரோத ஆட்சி, சமூக நீதிக்கு விரோத ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நம்முடைய நோக்கம் இது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணம் இது. பார்த்தாலும் லஞ்சம், ஊழல் ஊழல் ஊழல். ஏன் பாலாத்துல தடுப்பணை கட்டலன்னா அங்க மணல் கொள்ளை அடிக்க முடியாது. இது ஒரு காரணமா? டாஸ்மார்க் ஊழல் இருக்கு, எல்லா ஊழலும் இருக்கு. அது பார்த்தா எல்லாம் கொள்ளடிச்சிட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கப்பா. அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வச்சிருக்கிறாங்க. எப்படியா மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நீ கரண்ட் பில்லை ஏத்திட்ட. இந்த திமுக ஆட்சி 4 ஆண்டு காலத்தில் 3 முறை மின் கட்டண உயர்வு, 3 முறை. இப்போ இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 4வது முறை. அது தெரியுமாமா உங்களுக்கு? அதெல்லாம் நிறைய தெரியாது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 3.5 விழுக்காடு, 3.5 விழுக்காடு மின் கட்டணம் உயர்த்தப்படும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திய கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி. ஆண்டுதோறும் 45,000 கோடி மின்சாரத்துறையில கூடுதல் வருமானம். இந்த மின்கட்டணம் உயர்வால் 45,000 கோடி. இவ்வளோ 45,000 கோடி கூடுதல் வருமானம் வந்தோம். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? 10,000 கோடி நட்டோம்.
வருஷம் வருஷம் மின்சாரத்துறையில 10,000 கோடி நட்டம். எப்படியா நட்டம் வரும் உனக்கு? இந்த 45,000 கோடி வருவதற்கு முன்பு 20,000 கோடி நட்டம்னு சொன்னாங்க. அதன் பிறகு 45,000 கோடி வந்த பிறகு 10,000 கோடி நட்டம்னு சொல்றாங்க. என்ன கணக்கு? அதுல ஒரு பெரிய கணக்கு ஒன்று இருக்குது. ஆண்டுதோறும் தமிழக அரசு தனியாரிடம் மின்சாரம் பெறுகின்ற எவ்வளவு பெறுறாங்க தெரியுமா? 3,200 கோடி யூனிட் மின்சாரம். ஒரு வருஷத்துக்கு திமுக அரசு தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் 3,200 கோடி யூனிட். அதுல ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? ₹1 வச்சா கணக்கு பார்த்துருங்க. ஏன்னா இவங்க ஒரு யூனிட் எவ்வளவு தெரியுமா விலை கொடுத்து வாங்குறாங்க? ₹15, ₹12, ₹13, ₹11 மாத்தி மாத்தி. ஒரு யூனிட் மின்சாரம் அரசு எவ்வளவு தெரியுமா தயாரிக்குது? அரசு ₹3, ₹3.25. அரசு தயாரிக்கிற மின்சாரம் ₹3, ₹3.25 தயார் செய்து தனியார்கிட்ட எவ்வளவு வாங்குறாங்க? அதிகபட்சம் ₹15 வாங்குறாங்க. அப்போ எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க பாத்துக்கீங்க. நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? அரசு துறையில கூடுதலா மின்சாரம் உற்பத்தி செய்யுங்க. இது இப்ப கேட்கல, 15 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க வேணுமே அரசு தரப்புல மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தயாரா இல்லை. தனியார்கிட்ட வாங்கணும், அவங்க கொடுக்கிற லஞ்சத்தை எடுத்துட்டு கொள்ளடிச்சுட்டு போகணும். மின்சாரத்துறை லண்டனானும் இது போன்று எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் நம்ம அது நிறைய பேச போறோம், நம்ம செய்ய போறோம். அதனால இது ஒண்ணு பாருங்க, நான் சொன்னது இதுதான் நம்முடைய 10 உரிமைகளை மீட்டெடுக்கின்ற நடைபயணம். தமிழக மக்கள் உரிமைகள் இதுல பாத்தீங்கன்னா முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ். இது பாத்தீங்கன்னா ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினா நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இதுல வரும். வன்னியர்களுடைய 10.5 விழுக்காடு இதுல வரும். பட்டியலின மக்களுடைய 2.2 விழுக்காடு அதுவும் இது வரும். தமிழ்நாட்டில் பின்தங்கிய சமுதாயங்கள் அவருடைய பின்தங்கிய நிலை, மக்கள் தொகை, இந்த ரெண்டும் சேர்த்து அவரவருக்கு ஏற்ற மக்கள் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று அத்துணை சமூக நீதி பிரச்சனையும் அது உரிமைகள். இந்த உரிமைகள் இந்த 10 உரிமைகளும் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கு. யார் அரசியல் சாசனம்? நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதுல நம்ம உரிமைகள் இருக்கு. இந்த உரிமைகளை வழங்குவது அரசினுடைய கடமை, இதை பெறுவது நம்முடைய உரிமை. நமக்கு எல்லா உரிமை இருக்கு, ஆனா நம்ம உரிமைகள் நமக்கே தெரியல, உங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. அதை தெரியப்படுத்துவது தான் என்னுடைய நடைபயணம். இது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை. தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனை. நமக்கு எவ்வளோ உரிமைகள் இருக்கு, ஆனால் அதை எதையும் தமிழக மக்கள் செய்ய தவறிவிட்டது, அதை செய்ய தயங்கி கொண்டிருக்கிறது, இன்னொன்னு செய்ய தெரியல. அதனால ஒவ்வொன்றும். அடுத்தது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். பெண்கள் இவ்வளோ பெண்கள் இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் அதிகம், பெண் வாக்காளர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மொத்தமா பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர் தான் அதிகம். ஆனா அவங்களுக்கு அவங்க உரிமைகளை பத்தி தெரியுமா? தெரியல. ரோட்ல எங்கேயாவது தனியா நடந்து போக முடியுதா பெண்கள்லாம்? இன்னைக்கு ராத்திரில கேட்கல, பகல்ல சொல்றேன். குடிச்சிட்டு போதையிலையும் குடிச்சு சீண்டல் பண்ணுதான், கிண்டல் செய்யறது, கையை பிடிச்சி எடுக்கிறது, எங்கேயோ கூட்டு பலாத்காரம், இதெல்லாம் எங்கெங்க நடக்கும். நம்ம வட மாநிலங்கள் இல்ல, தமிழ்நாட்டில் நடக்குது. அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். விவசாயிகளுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு. இப்ப நான் இந்த மாவட்டத்தில் விவசாயியா இருந்தேன்னா எனக்கு என்ன உரிமை தெரியுமா? இந்த பாலாத்துல அரசு தடுப்பணை கட்டி அந்த பாலாத்து தண்ணிய நான் விவசாயம் பண்ணணும், அது எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா என் மண்ணில தான் ஆறு போகுது, அந்த ஆத்து தண்ணி நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. அதை கொடுப்பது அரசுடைய கடமை.
ஆனா அவங்க செய்யல. ஏன் தடுப்பணை கட்டல? அங்க மண்ணு கொள்ளை அடிக்க முடியாது, மணல் அள்ள முடியாது. இவங்க எல்லாம் காலங்காலமா மணல் கொள்ளை அடிக்கிறதுக்காக நான் இங்க விவசாயம் பண்ண முடியல என்னால. இந்த மாவட்டத்தில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவை அப்படியே பாலாத்துல விட்டுறாங்க. அந்த பாலாத்துல அந்த தண்ணியை நான் விவசாயம் பண்ண முடியல, நான் குடிக்க முடியல. அதை சரி செய்வது அரசினுடைய கடமை. அந்த தண்ணியை நான் குடிக்கிறது என்னுடைய உரிமை. விவசாயிகளுடைய விளைநிலங்கள் விளைச்சல் கூட சொன்னாங்க, மாம்பழம் அதிக விளைச்சல் இந்த பகுதியில். இந்த மாம்பழம் விலை இந்த வருஷம் விலை இருக்குதா? போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டன் மாம்பழம் 28,000 ரூபாய்க்கு போச்சு. 24,000, 28,000, 21,000. இப்போ 4,000 ரூபாய், 3,000 ரூபாய் குறைஞ்சி போச்சு. 4,000 ரூபாய் இப்போ 3,000 ரூபாய் ஒரு டன் மாம்பழம். அது பறிச்சு எடுத்துட்டு போறது கூட கட்டுப்படி ஆகாது. இதை எடுத்துட்டு போய் அங்க பக்கத்துல பார்டர்ல போய் கொடுக்குறாங்க மாம்பழம். அவங்க எனக்கு எல்லாம் வேண்டாங்கன்னு திருப்பி அனுப்புறான். ஆந்திராவில் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு டன் மாம்பழத்துக்கு 4,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க அங்க விவசாயிகளுக்கு. ஆனா இங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ போடுறார். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மாதம் மும்மாறி பொழிகிறதா? கல்லணையில தண்ணி வருதா? இங்க விவசாயிகள் கஷ்டத்திலையும் கடன்லையும் கயிற்றுல தொங்கிட்டு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. தலையெழுத்தை நம்ம மாத்தணும். மற்ற யாரும் மாத்த போறது கிடையாது, நம்ம தான் மாத்துவோம். நம்ம கடமை எது? இதுதான் இந்த உரிமைகள் சொல்ற உரிமைகள். இது எல்லா உரிமைகளும் இருக்குது இல்ல, ஆனா உங்களுக்கு தெரியல. அதுதான் நான் தெருத்துறா வரப்போறேன். நான் எல்லாம் வந்து மக்களை வாங்க, இது பாட்டாளி மிஷன், எல்லா மக்களும் வாங்க. அனைத்து தரப்பு, அனைத்து சமுதாயம், அனைத்து மதத்தினை, அனைத்து எல்லா தரப்பு மக்களும் வரணும். வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், அது எல்லாமே மட்டுமா நீடித்த வளர்ச்சி இருக்கணும். அடுத்தது வந்து அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். இந்த ஆபீஸ், பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து, இபி ஆபீஸ்ல இருந்து, எல்லா தாசில்தார் ஆபீஸ்ல போய் அப்ளை பண்ணி நமக்கு ஏதாவதுன்னா அடுத்து லஞ்சம் கொடுக்கணும், அடுத்து கொடுக்கணும், கிளர்க்கு கொடுக்கணும், அடுத்தது மேல ஆபீசர், அதுக்கு மேல ஆபீசர், அதுக்கு மேல ஆபீசர், அப்புறம் சேர்மன், எல்லாம் லஞ்சம் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும், அனுமதி கிடைக்கும், சர்டிபிகேட் கிடைக்கும். ஆனா அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஆன்லைன்ல நீங்க, நம்ம ஆட்சியில் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணா ஆன்லைன்ல உங்களுக்கு அனுமதி வந்துடும். யாரையும் பார்க்க வேண்டாம், ஒரு பைசா லஞ்சம் கொடுக்க வேண்டாம். இது நம்முடைய உரிமை, கொடுப்பது அரசுடைய கடமை. அடுத்தது கல்வி நல்வாழ்வுக்கான உரிமை. இது முக்கியமான உரிமை. கல்வி, தமிழ்நாட்டு மக்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கு நல்ல தரமான இலவச கட்டணமில்லா சுமை இல்லாத கல்வி கொடுப்பது அரசினுடைய கடமை. அதை பெறுவது நம் உரிமை. எதுல இருக்கு? நம்முடைய அரசியல் சாசனத்துல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. என்னன்னு அரசு நமக்கு கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா கொடுக்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. காசு வச்சிருந்தா பெரிய ஸ்கூல், காசு இல்லைன்னா ஒத்த ஆசிரியர் உள்ள ஸ்கூல், அரசு பள்ளிக்கூடம். இதுக்கு முடி 5 ஆசிரியர்கள் இருந்தா இப்ப 1 தான் இருக்கிறாங்க, மூடிட்டு போறாங்க பள்ளிக்கூடம். இந்த நிலை. அதே போன்று நல்ல தரமான மருத்துவம் பெறுவது உங்களுடைய உரிமை, அதை கொடுப்பது அரசினுடைய கடமை. என்ன, எந்த மருத்துவமனையில இன்னைக்கு நல்ல மருந்து கொடுக்குறாங்க? ரொம்ப மோசமா இருக்கு. அதே போன்ற முக்கியமானது என்னன்னா, மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். இது எனக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. இப்போ எவ்வளவு பேர் வந்து மது அருந்த மாட்டாங்க, ஆனா அவங்க வீட்டுக்கு போகணும்னா 2 மதுக்கடையை தாண்டி தான் போகணும். அந்த மதுக்கடையை தாண்டி போனா அங்க குடிச்சிட்டு ரோட்ல படுத்துட்டு இருப்பான், கிண்டல் பண்ணுவான், அவனுக்கு போதையில என்ன பண்ணான்னு தெரியாது. அப்போ இது என்னுடைய உரிமை, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அதெல்லாம் நிறைய இருக்குது. அடுத்து நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். இதுல
அப்ப நீங்க வேலூர் மாநகரம் இருக்கு, இது மாநகரம் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. மாநகரம் சொல்லாம என்டிஎஸ் கேட்டா சொல்லுவார் மாநகரமா. நகராட்சிக்கு அடிப்படை வசதி கூட கூடுதலா இருக்கும் போல இருக்கு. இந்த மாநகரத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி பாலாத்துல போயிடுச்சு, அடிச்சுன்னு போயிடுச்சு பாலாத்துல ஸ்மார்ட் சிட்டி. இதெல்லாம் கோல்ல அடிச்சுக்கிட்டு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். 10வது உரிமை, நம்ம சுத்தி இருக்கிற நீர், நிலம், காற்று மாசுபடாமல் தூய்மையாக இருப்பது, அதை நம்முடைய உரிமை. அது சுவாசிப்பது நம்முடைய உரிமை, அது தண்ணீர் குடிப்பது நம்முடைய உரிமை. அதை மாசுபடாமல் பாதுகாத்துக் கொள்வது அரசினுடைய கடமை. நம்ம சுவாசிக்கிற காத்து மாசு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது அரசினுடைய கடமை. இந்த கடமையை செய்யறாங்களா? செய்யறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதனால இதையெல்லாம் சொல்லி மக்களை சந்தித்து தெரு தெருவா ஒருவரா வரப்போறோம். நம்ம வந்து இந்த திமுக மக்கள் விரோத ஆட்சி, சமூக நீதி விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும். அதுக்கு காலம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் இன்னும் எவ்வளவு அவலங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்தான் நம்ம சொல்றோம். நம்ம இது பொதுக்கூட்டம் கிடையாது. ஏன் இந்த செய்தி உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்கள் எல்லாம் இந்த செய்திகளை உள்வாங்கி நீங்க உங்க பகுதியில் உள்ள நம் நிர்வாகிகளுக்கு சொல்லி அங்க இருக்கின்ற மற்ற பொதுவான மக்களிடம் நீங்க இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் பணியாற்றுங்கள், தைரியமாக நம்பிக்கையோடு நீங்கள் பணியாற்றுங்கள். நம்முடைய பாட்டாளி கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. 36 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எத்தனையோ சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம். இந்த அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எவ்வளோ சாதனைகளை செய்த பாட்டாளி கட்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் இன்னும் எவ்வளவு எண்ணல் சாதனைகளை நாம் எவ்வளோ செய்து முடிக்கலாம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எங்கப்பா வேலு? அடுக்கம்பாடி இல்லையா? அரசு மருத்துவமனை சொல்லிக்கலாம். அதனால இதையெல்லாம் இன்னும் எவ்வளோ சீட்டில் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த தடுப்பணை கட்டணும், இந்த அணையை கட்டணும், இந்த புதுசாக ஒரு தாலுகா உருவாக்கணும், அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை முதலமைச்சருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்னு அந்த கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதனால தெரிய போகுது, இன்னும் 8 மாதத்துல தெரிய போகுது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா இல்லையா மக்கள் இருக்கிறாங்களா தெரிய போகுது. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் இந்த செய்திகளை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். அடுத்த மாதம் இங்கே நாம் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இது ஏதோ நான் நடைபயணம் இல்லை, நம்ம நடைபயணம் செய்கிறோம். இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. அதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக உணர்வோடு நாம் எல்லோரும் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் பார்க்காமல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், நம் உரிமைகளை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நாம் செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாக குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன்.